ஹாய்ங்க, குட் மார்னிங். எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு சீதாஸ் ப்ரீஸுங்க. ரொம்ப நாள் ஆச்சு இல்லை வீடியோ போட்டு. ரொம்ப ஹாட்டாக இருக்குங்க, கிச்சனில் நின்று சமைக்கவே முடியல. ஸோ அதான் ரொம்ப நாள் ஆச்சு. இன்றைக்கி ஏதோ ஒரு சிம்பிளாக ஒரு டிஷ் போடலாம் அப்படின்னு. சேமியா சாதாரணமாக நம்ம வந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. மைதா அதெல்லாம் சாப்பிடக்கூடாது, நூடுல்ஸ் சாப்பிடக்கூடாதுன்னு. ஆனால் ஒகேஷ்னலி நம்ம அதை ரொம்ப ஆசைப்பட்டு சாப்பிட்ணுன்னு நினைக்கும் போது அது கூட கொஞ்சம் ஒரு பங்கு சேமியானா ஒரு 3 பங்கு வெஜிடபிள் சேர்த்து பண்ணுறதா இருந்தால் நம்ம ஒரு நாளைக்கு சாப்பிட்லாம். அது ஹெல்த்துக்கு நல்லது. ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. ஃபார் ஈவினிங் ஸ்நாக்ஸ் லைட்டாக ஒரு டின்னர் சாப்பிட்ணுன்னு நினச்சா கூட நம்ம இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்லாம். வாங்க, அதுக்கு என்ன தேவைன்னு பார்ப்போம். இங்கே பாருங்கள், ப்ரோக்கலிங்க கொஞ்சம் சால்ட் வாட்டரில் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 2 ஆனியன்ஸ் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு 6-7 பூண்டு இந்த மாதிரி சன்னமாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு 4 பச்சை மிளகா. இதில் 3 கலர்ஸ் இருக்கிற கேப்சிகம்ங்க, ரெட், க்ரீன், எல்லோ. அப்புறம் கொஞ்சம் மஷ்ரூம். இது வந்து நம்ம பட்டரில் தாங்க பண்ண போகிறோம். பட்டரில் பண்ணும்போது அது தனி டேஸ்ட்டு, ரொம்ப நல்லாயிருக்கும். சேமியா வந்து ஒரு பவுலில் வச்சுருக்கேங்க. 3 பவுலில் வெஜிடபிள்ஸ் இருக்குது, ஒரு பவுலில் வந்து சேமியா வச்சுருக்கேன். ஒரு கப்பில் கார்ன் எடுத்துக்கலாங்க. ஒரு பவுலில் பன்னீர் எடுத்துக்கலாங்க. டார்க் சோய் சாஸ் கொஞ்சம் எடுத்துக்கலாம். அப்புறம் இந்த பெரி பெரி சாஸ், இது நல்லா டேஸ்டியாக இருக்குங்க, இதை ஆட் பண்ணலாம். அப்புறம் இறக்கும்போது கொஞ்சம் ஹனி போட்டுக்கலாம், டேஸ்டியாக இருக்கும். இவ்வளோ தாங்க நமக்கு தேவையானது. இதோடு நீங்கள் என்ன வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணணுன்னா கூட பீஸ் ஒரு காலிஃப்ளவர் எது அவைலபிள் இருக்கோ எல்லா வெஜிடபிள்ஸும் போட்டு குக் பண்ணலாம். டக்குன்னு பண்ணிடலாங்க ஒரு 2 மினிட்ஸில். வாங்க, பேன் வச்சுக்கலாங்க. இதில் வந்து அந்த பட்டர் போட்டுக்கலாம். தண்ணி வச்சுருக்கேங்க சேமியா போடுறதுக்கு. அது கொதிச்சதுக்கப்புறம் சேமியா போட்டு ஒரு 2 மினிட்ஸ் அது ஒரு ஹாஃப் பாயில் ஆனதுக்கப்புறம் எடுத்து வடிச்சிட்டு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த வெஜிடபிள்ஸ் குக் பண்ணுறதுக்கும் அதுக்கும் சரியாக போயிடும். தண்ணி கொதிச்சிருச்சுங்க, நம்ம இப்போ இந்த சேமியா போட்டுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம பூண்டு போட்டுக்கலாங்க. பூண்டு, பச்சை மிளகாய், வெங்காயம் போட்டுக்கலாம். கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் மற்ற வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். 5 மினிட்ஸ் ஆச்சுங்க. இது குக் ஆனது போதும், பாதி குக் ஆனது போதும். இது எடுத்துக்கலாம். இதை எடுத்து அப்படியே இங்கே வடிச்சுக்கலாங்க. இது அப்படியே ரன்னிங் வாட்டர் விட்டுடலாங்க. அவ்வளோதாங்க. ஸோ இதில் வந்து நெக்ஸ்ட் நம்ம கார்ன் சேர்த்துக்கலாம். கார்ன் சேர்த்து நெக்ஸ்ட்டு ப்ரோக்கலி சேர்த்துக்கலாங்க. இது ஒரு 2 மினிட்ஸ் வதக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்துக்கலாம். மஷ்ரூம்ஸ், இதுக்கு மட்டும் கொஞ்சமாக சால்ட் போட்டுக்கலாங்க. ஒரு 2 மினிட்ஸ். எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா? கிட்ஸ்க்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். பார்க்கவே அழகா இல்லை? என்னோட சாரி அழகாக இருக்கு இல்லைங்க? நைஸ். தண்ணி போட்டுக்கல. அந்த ப்ளவுஸ் பாருங்கள், ஸோ பியூட்டிஃபுல் இல்லையா? ஈகிள் ப்ளவுஸ் அழகு இல்லையா?
க்யூட்டாக இருக்கும் அவங்க ஒர்க் எல்லாமே. வெஜிடபிள்ஸ் நல்லா குக் ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம அந்த சேமியாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்காக கொஞ்சம் சால்ட் போட்டுக்கலாங்க. சேமியா ஆட் பண்ணோம் இல்லையா, கொஞ்சம் சால்ட். பெரி பெரி சாஸ் கொஞ்சம் போட்டுக்கலாங்க, ஒரு ஸ்பூன். சோய் சாஸ் ஒரு ஸ்பூன். ஒரு 2 minutes அப்படியே இருக்கட்டும். சேமியா ஹாஃப் குக் ஆச்சு இல்லையா, இன்னும் கொஞ்சம் குக் ஆகட்டும். அப்படியே சிம்மில் வச்சுட்டு அப்படியே வைப்போம். இதை பன்னீரை ஆட் பண்ணிக்கலாங்க. ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ ஹனி போட்டு நம்ம இறக்க வேண்டியதான். ஒரு ஸ்பூன் போட்டு that's all. அவ்வளோதாங்க, வெஜிடபிள் சேமியா ரெடி ஆகிடுச்சு. உப்பு பார்க்கலாமா? கரெக்டாக இருக்குங்க, நல்லா இருக்குங்க. வெஜிடபிள் சேமியா ரெடி ஆகிடுச்சுங்க. சூப்பராக இது நம்ம டேஸ்ட் பண்ணலாங்க. ரொம்ப அருமையாக, ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லாருக்குமே இது பிடிக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய வெஜிடபிள்ஸ் இருக்குல்ல, ஸோ ரொம்ப பிடிக்கும். இதில் வந்து நீங்கள் பெப்பர் வேணுன்னா கூட போட்டுக்கலாம். இல்லை பெரிய பெரிய சாஸ் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணனாலும் பண்ணிக்கலாம், நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான். யம்மி தெரியுமா நிஜமாவே, வெரி நைஸ். சேமியா விட வெஜிடபிள்ஸ் தாங்க நிறைய போடணும், அப்போ தான் இட்ஸ் குட். ஓகேங்க, நீங்களும் இந்த மாதிரி பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகேங்க, பாய் பாய்ங்க.